அதனால எங்க தாத்தா செத்துட்டார். இதை விடவெல்லாம் அவரை கேவலப்படுத்த முடியாது. ஏதோ ஒரு கொடுவை கொடுவை. நான் அந்த படத்தை பார்க்க போகிறதில்ல, என் பிள்ளைகளை யாரும் பார்க்க போகிறதில்ல. எங்களுக்கு ஒன்றும் புரியவும் புரியாது. போவேன், போய் பங்கேற்பேன். என்ன வம்பருத்துற? ஹலோ, என்னடா வம்பருத்து? இப்போ நாட்டில் பிரச்சனை அண்ணனும் தம்பி சேர்ந்துடக்கூடாதுங்கிறது தானே. அதுதானே. சேரணும்னு விரும்புகிறாங்களா? என் தம்பி சொன்னதே நான் சொல்வா, வெயிட்டிங். தாக்கத்துக்காக நிறைய இடங்கள்ல தண்ணீர் பந்தல்லாம் திறக்கப்பட்டு, ஆனால் 2 நாள் கழிச்சு பார்த்தா அந்த இடத்துல தண்ணீர் பந்தல் தொடர்ச்சியாக இருக்கும்னு சொல்லி தான் முதல்ல மக்களோட தாக்கத்துக்கு நிறைய இடங்கள்ல இருக்கிறது இல்லை. முதல் நாள் மட்டுமே நிறைய இடங்கள்ல தர்பூசணி அந்த மாதிரி பழங்கள்லாம் கொடுக்குறாங்க. அடுத்த 2 நாள் கழிச்சு பார்த்தா வெறும் வாட்டர் கேன் டம்ளர் கொடுத்தாங்க. இல்லை, அது அவங்க எப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. நாம் தொடர்ச்சியாக செய்கிறோம். நம்ம பிள்ளைங்க தொடர்ச்சியாக நாங்கள் பறவைகளுக்கு தண்ணி வைக்கணும், விலங்குகளுக்கு தண்ணி வைக்கணும், உணவு வைக்கணும்னு சொல்லி அதை தொடர்ச்சியாக செய்கிறோம். இது ஒரு மாண்பு. இதை போய் அரசு வேலை திட்டம் அப்படிலாம் கருதிக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை. செய்யணும் செய்யணும் அது செய்யணும். வேற நாங்கள் என்ன கள்ளக்காதலர்கள் மாதிரி அண்ணனும் தம்பியும் சந்திக்கிறதுல என்னங்க ரகசியம் வேண்டி கிடக்குது? சந்திச்சா சந்திப்போம், இதில் என்ன இருக்குது? அவர் படப்பிடிப்பில் இருக்காரு, கொஞ்சம் வேலையாக இருக்காரு, சந்திப்போம். ஏதோ சொல்லிடுவா. ஏதோ நடக்கட்டும். வேற என் தங்கச்சிக்கு ஒரு காருக்கு பக்கத்தில் நின்ட்டா அவளை பாடு படுத்துறாங்க. உண்மையிலேயே என் தங்கச்சி கார் வாங்கினது உங்களுக்கு என்னடா பிரச்சனை? என்ன பிரச்சனை உங்களுக்கு? தமிழ் தேசியம்னா என்னென்ன அவங்க நினச்சிருக்காங்கன்னா, ஒரு சோழனா பைய, ஒரு தேஞ்ச செப்பு, ரப்பர் செருப்பு, அப்படியே அப்படி வச்சுக்கிட்டு அப்படியே பிசைக்கிற மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறேன். ஏண்டா வந்த நாய் கண்ட நாயெல்லாம் கோடியாக கொள்ளையடித்து வாழும்போது சொந்த மண்ணின் பிள்ளைய நாங்கள் வாழ்கிறதுல என்னடா உங்களுக்கு பிரச்சனை? நாங்கள் கார் வச்சுருக்கிறது பொறாமை இருக்கா? அதுக்காகவே கார் வைப்போம். நாங்கள் நல்லா சட்டை போடுறது, சீமான் பாருங்க சட்டை பிராண்டா போடுறாரு, அதுக்காகவே போடுறேன்டா, அதுக்காக என்ன தேவை ஒன்று பேசிட்டு அலையிறது பைத்தியக்காரங்க. அது ஒரு கொடிய நோய். அது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். புற்றுநோயை விட கொடிய நோய் இந்த சாதி மத உணர்ச்சி தான். அதை தகர்க்கிறதுக்கு பதிலாக அதையே வச்சுக்கிட்டு அரசியல் செய்ய வந்தது இருக்குல்ல, அதில் தான் பிரச்சனை. அதை தகர்க்கிறதுக்கான வேலையை தான் நாங்கள் செய்கிறோம். அந்த உணர்ச்சியிலிருந்து வெளியேறி நாங்கள் தமிழர்கள் என்று ஒன்று கூடுறது இருக்குல்ல, அதில் எல்லாம் அது செத்து விழும்.
கொஞ்சம் சகித்துக்கிடுங்க, கொஞ்ச நாள் சரி பண்ணிடலாம்.